வாரத்துக்கு ஒரு வாட்டி உளுந்து ஊற வைக்கும் போதெல்லாம் உளுந்து வடை சாப்பிடணும்னு அவ்வளோ ஆசைப்படுறேன். ஆனால் என் கைக்கு என்னமோ சரி ஓட்டையே வர மாட்டேங்குது. வரது என்னமோ இந்த போண்டா தான். சுட சுட ஒரு போண்டாவை எடுத்து பார்க்குறேன், அவன் வரவே இல்லை. சுத்தியல் அடிச்சதான் வரும் போல ஐயோன்னு ஆயிடுச்சு. மீன் குழம்பு சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு மீன் குழம்பு வைக்க ஆரம்பிச்சேன். எப்பயுமே மீன் குழம்பு வச்சா சொதப்ப, இந்த வாட்டி சொதப்பினாலும் பரவாயில்ல வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு நல்லெண்ணெய் மல்லிகை சாமெல்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது என் பையனை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டே இருந்தா. அதனால அவனுக்கு அழகா தயிர் பொரி மட்டும் வாங்கி கொடுத்துட்டு மீஷோல இந்த ஸ்லிப்பர் ஸ்டாண்டு ஒரு வாரமா ஆர்டர் போட்டிருந்தேன். ஃபைனலி வந்துருச்சு. ஆனா இதோட ப்ராடக்ட் என்னமோ வந்துட்டு குவாலிட்டியே நல்லா இல்லை, ஆனால் ரேட்டு கம்மி தான், பட்ஜெட்டுக்கு ஏற்ற ப்ராடக்ட்னு நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக மீன் குழம்பு வச்சு டேஸ்ட்டு பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. மூணு தலை தான் இருந்துச்சு. அந்த 3 தலையில தான் மீன் குழம்பே வச்சேன். மீன் அதிகமாக போடும் போதெல்லாம் மீன் குழம்பு சொதப்போம், கம்மியாக போடும் போது அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. அதுக்கு மெயினாக வந்து சப்பாத்தி வச்சு மீன் குழம்பு சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மறக்காமல் இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.